என்னது கார்னர் பண்றாங்களா? யாரு யார கார்னர் பண்றா? போன வாரம் ஃபுல்லா ராணுவ கார்னர் பண்றாங்க ஒத்துக்கிறேன். பட் இந்த வாரம் நீங்க மஞ்சரி கிட்ட என்ன கார்னர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? இப்போ நீங்க தான் விஷால கார்னர் பண்றீங்க. பட் இதை வந்து நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் சொல்ல வரல. இப்போ முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் ப்ரோமோல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம ராணுவ வந்து எகிரி குதிக்கிறாப்ல. எகிரி குதிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி கேப்டன் கடுப்பாய் ஒரு சில வார்த்தைகள் வர்றாங்க. இந்த ரூல் பிரேக்கிங் அப்படி இப்படின்னு. நம்ம ராணுவம் என்ன வார்த்தை சொல்றாப்ல அப்படின்னா, நான் ஒன்னும் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஏறி குதிச்சு வரலையே, உங்களுக்கு நேரா தானே ஏறி குதிச்சு வந்தங்கிறாப்ல. சோ இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா புரியுது. இந்த இடத்துல யாரு கார்னரிங் பண்றது அப்படின்னு. ஏன்னா விஜய் விஷால் போன வீக்ல ஸ்கூல் டாஸ்க்ல ஏறி குதிச்சு போனார் இல்லையா? ஸோ அதை மீன் பண்ணி இவர் வந்து இது பண்றாரு. ஸோ விஜய் விஷால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்றாரு, நீ பேசணும்னா விஷால் மாதிரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, பேசணும்னா நீ அதை அன்னைக்கே பேசிருக்கணும் இல்லையா, ஏன்னா இன்னைக்கு வந்து பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. ஸோ பல பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷால் ராக்கடு, மஞ்சரி இது இவங்க ராணுவ ஷாக்குடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா விஷால் ராக்கடுலாம் கிடையாது. அவன் ஒரு பக்கம் தவிச்சு போய் நின்றுகிட்டு இருக்கான். ராணுவ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஷால கார்னர் பண்ணி அடிக்கிறாப்ல. எதுக்கு விஷால கார்னர் பண்றாரு அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று நாமினேஷன்ல இருக்காப்ல இல்லையா, ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அதே மாதிரி நேத்து பவித்ரா ஜெனிகிட்ட ராணுவ நடந்துகிட்ட ஒரு விதம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சௌந்தர்யாவுக்கு அடுத்து இருந்த ராணுவம் வந்து இப்ப கம்மியா இருக்காரு ஓட்டிங்ல அப்படின்னா அது காரணம் பவித்ரா ஜெனிகிட்ட அவர் நடந்துகிட்ட விதம். ஸோ ரொம்பவுமே ஒரு தவறான ஒரு செயலை வந்து நேற்று பண்ணிட்டாரு. எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு அது ஒரு டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆச்சு? என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ராணுவ இது கண்டென்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ல பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.